நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இது ஜோதிட ரீதியான விஷயங்களும் அதே போல் உங்களுக்கு வேத ரீதியான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள மந்திரங்களை எளிமையான முறையில் கற்பிக்கக்கூடிய இடமாகும். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ரீதியாக, அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வீகமான தாந்திரிகம். சில பேர் அதை போய் மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க. மாந்திரிகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குற இடமும் ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். சில சேனலில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ உங்களோட மகத்தான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை தவிர்த்து இப்போ நம்ம திருச்சி, சென்னை, அதே மாதிரி கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த ஏரியாவில் நம்ம ஒரு வகுப்பு பண்ணலாம்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். ஒவ்வொரு வகுப்பாக ஃபஸ்ட்டு திருச்சியிலையும், அதுக்கு அடுத்தது சென்னையிலையும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியிலையும், அடுத்தது கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை தரோம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிக்கிட்டு அதில் ரொம்ப பயனடையலாம் நீங்கள் அந்த வகுப்புகள் வரும்பொழுது. அதே மாதிரி இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதில் ஒரு இலவசமான சில விஷயங்கள், உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும், சில தெய்வீக பொருள்களும், அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரியும், அதே போல் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படும். அப்போ அவங்க யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். நான் அந்த கூட்டமாக பண்ணணும்னு நினச்சா ஒரு ஆட் போட்டு எனக்கு இந்த கூட்டத்தை சேர்க்குறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. பட் இருந்தாலும் எனக்கு இந்த கூட்டமாக பார்க்குறத விட யாரெல்லாம் நம்மளை நம்பி இருக்காங்களோ, அடியேனை யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ இதில் வந்தால் போதும். அது 10 பேரோ, 20 பேரோ, 100 பேரோ, 500 பேரோ, 2000 பேரோ, நான் மதிக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லெவலில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். எதுக்காக வெளிப்படையாக நம்ம முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹால் எடுப்பேன், சரிங்களா? அதனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே யதார்த்தமாக தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே. இதை தவிர்த்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாங்கங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் அந்த பஞ்சாங்கங்கள் வேணும்னு ஆசைப்பட்றவங்க அது கேலண்டர் மாதிரி பண்ணுறோம். நம்ம பண்ணக்கூடிய பஞ்சாங்கங்கள் வெளியே கிடைக்காதுங்க கேலண்டர். இதில் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நானே பண்ணுறேன். விருப்பமாக இருக்கவங்க அது இலவசம் தாங்க. திருச்சி, சென்னையில் இருக்கிறவங்க நேராக வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு. ஒருவேளை வெளியூரில் இருக்கிறவங்க அந்த போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான், போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற விஷயங்களில் எப்பயுமே ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கெட்ட எண்ணங்கள் வந்துட்டுருக்கும்னா எதிர்மறை எண்ணங்கள். எனக்கு வரக்கூடிய சில அன்பர்கள் சொல்கிறது உண்டுங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் விளக்கு ஏற்ற போவேங்க, இன்றைக்கி ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே போல் நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருமோன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஏதோ கெட்டது நடக்கும். அவங்களோட சிந்தனைகளே பார்த்திங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் 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 தான். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த வீட்டை மாத்திர குரூப்புட்டையோ, அதே மாதிரி பச்சைக்கல் மஞ்சக்கல் மாத்திர குரூப்புட்டையோ போய் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா பெரிய பில்லை போட்டு விட்ருவாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்க்கணுன்னாலும் நாங்களே தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது உள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துருவோம். அதை எளிமையான விஷயத்தில் முடிச்சுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு இந்த திசையை மாற்றினா மாறிடும், திக்கு மாற்றினா மாறிடும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பொருள் இழப்பு மட்டும்தான் மிச்சம். ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஜாதகப்படி இப்படி பிரச்சனைகள் உண்டு. அதனால் அதையும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நபராக இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது தவிர்த்து இந்த தாந்திரிக பயிற்சியவும் பண்ணிக்கோங்க. இந்த தாந்திரிக பயிற்சியை பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் ரெமடி இது உங்களுக்கு கொடுக்கும், சரியா? அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுக்கு தேவையான விஷயம் 2 படிகாரக்கல். இந்த படிகார கல்லுங்கிறதெல்லாம் அந்த காலங்களில் நம்ம தமிழனோட பண்பாடு, நம்ம திராவிடியன்ஸ்ன்னு நான் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, சரிங்களா, இந்த மாதிரி குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம். ஈவன் அந்த வெட்டுக்காயம் பட்டால் கூட அந்த படிகார கல்லை தேய்ச்சிட்டு போவோம். எப்போ நம்ம பண்பாட்டெல்லாம் மறந்தோமோ அப்போ தான் இத்தனை விஷயமும். இப்போ இந்த படிகார கல் 2 படிகார கல்லை எடுத்து வச்சுக்கணும். ஒரு படிகார கல்லை கொண்டு போய் சுவாமி இடத்துல வச்சிட வேண்டியது.
இன்னொரு படிகார கல்லை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வெளியில் உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சிட வேண்டியது. இப்போ இந்த படிகார கல்லை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த படிகார கல்லுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி 2 படிகார கல்லை எடுத்து வச்சுட்டு, இந்த படிகார கல் பக்கத்தில் சுவாமி இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு, அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு, அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு. இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இஷ்ட தெய்வங்களை வழிபடுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஊராக போய் 100 தெய்வத்தை கும்பிட்றதுக்கு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலே, உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டுட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதனால் அந்த இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டுட்டு, அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது மனசார நினச்சிக்க வேண்டியது மனசுக்குள்ளே, இன்னுமே எங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியோ தீய சிந்தனையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு மனசார நினச்சிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு மனசுக்குள்ளே மனமுருகி நீங்கள் பண்ணிவிட்டு, ஓம் அஸ்வாரூட வாராகி தேவியே நம, ஓம் அஸ்வாரூட வாராகி தேவியே நம, ஓம் அஸ்வாரூட வாராகி தேவியே நம. இது என்னப்பா இது புதுசாக அஸ்வாரூட வாராகின்னு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஸ்வாரூட வாராகிங்கிறது தசம வாராகின்னு உண்டு. தசம வாராகினா 10 ஸ்வரூபங்கள் வாராகிக்கு உண்டு. அதில் அஸ்வாரூட வாராகி எப்பயுமே குதிரையில் போயிட்டே இருப்பாள். அப்போது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவள்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்க மேலே உள்ள ஒரு அன்புனால் சொல்கிறேன். அந்த அம்பாள் என்ன பண்ணுவான்னா, குதிரையில் போயிட்டே இருக்கும்போது எதிரிகளாக இருக்கட்டும், அவங்கள யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றுவாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அஸ்வாரூட வாராகிய மனசார நினச்சிட்டு முடிஞ்சால் அரளிப்பூவால் அந்த 2 படிகாரத்துக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு படிகாரக்கல்லை நீங்கள் வெளியே கட்டிடுறது. அதே போல் இன்னொரு படிகாரக்கல்லை சுவாமி இடத்துல வச்சிடுறது. சுவாமி இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படிகாரக்கல்லை எடுத்து நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியில் தொட்டுட்டு உங்கள் முகத்தில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. இல்லை படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர்னால் மூஞ்சியை கழுவிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் முறைப்படி விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கணும்னா வச்சுட்டு சமத்தா படுத்து தூங்கிடுங்க. படுத்து தூங்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி நீங்கள் பண்ண முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதும், அதே போல் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊதுபத்தி உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுவாமி இடத்துல ஏற்றி வைக்கிறதும், ஏற்றி வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க. நீங்கள் படுத்து இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தீய எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களே உங்கள் இதில் வராதுங்கிறதுல திண்ணமான கருத்துங்க இது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. இந்த படிகார தாந்திரிகம் நீங்கள் பண்ணும்போது, படிகாரக்கல் தாந்திரிகம் நீங்கள் பண்ணும் பொழுது, இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் அமானுஷ்யங்களையும் அதே மாதிரி நிறைய அற்புதமான நிறைய ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. இப்போ இந்த படிகாரக்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும்பொழுது இப்போ நீங்கள் இதோட சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட சொல்லிவிட்டு அந்த பூஜைகளை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி. அங்கே ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியிலையும் எடுத்து வச்சுட்டு, இந்த படிகாரக்கல் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி 2 முடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு முடிச்சை கொண்டு போய் வெளியில் வாசலில் கட்டிடுறதும், இன்னொரு முடிச்சை கொண்டு போய் உங்கள் சுவாமி இடத்துல வச்சிடுறதும். இதை நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக டெய்லி தீப தூபங்கள் காட்டிகிட்டே வரும்பொழுதே அந்த குலதெய்வம் உள்ளே வர்றதுக்கு சமானம். இந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும்ன ஒரு நீர் டெய்லி வச்சுட்டு வர்றதும், அந்த நெய்வேத்தியமான படையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த நீரே பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு டெய்லி குடிச்சு பாருங்கள், இனிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்கிற அமானுஷ்யமான விஷயம்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நண்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.